என் செல்ல குழந்தையே, உன்னுடைய பெயரின் முதல் எழுத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இந்த புதிய வருடத்தில் உன்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் என்று அம்மா வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டுதான் உன் தாயானவள் இப்பொழுது இந்த விஷயத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். எல்லோருக்குமே மனதில் ஒரு கவலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. வருடத்தின் தொடக்கமாக இருந்தால் என்ன, முடிவாக இருந்தால் என்ன, நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்கப் போகிறது என்று எண்ணுகின்றவர்கள் நிறைய பேர். ஒரு சிலர் மட்டும்தான் புது வருடம் பிறந்து விட்டது என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ புதிதாக கிடைக்கப் போகின்றது என்று நினைக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லோருமே எந்த ஒரு விஷயமானாலும் நம்முடைய தலையெழுத்து மாறப்போவதில்லை என்று எண்ணி அதை பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது. ஆனால் என் தங்கமே, நீ இப்பொழுது அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைவில் வைத்து கொள்வாயானால் நிச்சயமாக உனக்கும் இந்த வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை வரும். எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்று நீ நினைத்து விடாதே. காலமும் நேரமும் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் சில நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அது உன்னால் நம்ப முடியாத விஷயங்களாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்து நிற்கும் பொழுது நடக்காத சில விஷயங்கள் நீ எதிர்பாராத நேரத்தில் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. அதனால் என் தங்கமே, எதுவும் மாறவில்லை, எதுவும் மாறப்போவதில்லை என்று நினைத்து நீ இந்த வருடத்தை தொடங்காமல் ஏதாவது ஒரு அதிசயம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கு. பழைய வருடத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் காணாமல் போகும் என்பதை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனது எந்த அளவிற்கு நேர்மறையான சிந்தனைகளோடு இந்த வருடத்தை தொடங்க நினைக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இது உன்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள், ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான நிமிடங்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து பார். என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் கிடைக்கின்ற சந்தோஷம் மீண்டும் கிடைக்காத ஒரு விஷயம். என் குழந்தை, இந்த நொடி கூட நிரந்தரமல்லாதது என்பதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக வாழ பழகிவிடுவாய். உன்னுடைய தலையெழுத்து என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் என்ன நடந்தாலும் அதை ஒரு நேர்மறையான சிந்தனையோடு எதிர்கொள்ள தொடங்கினால் உன்னுடைய தலையெழுத்தை உன்னால் மாற்றியமைக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. கிடைத்திருக்கின்ற நேரம் எனக்கானது என்பதை புரிந்து கொண்டு அதை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்க என்று நினைக்கின்றாயோ அன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே முழுமையாக நிறைந்திருக்கும். கஷ்டங்கள் வரும்பொழுது கூட அதை நீ நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வந்திருக்கின்றது, இதை எப்படியேனும் நாம் எதிர்கொள்ள வேண்டும், நம் தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும் என்று நீ நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை அந்த கஷ்டத்தை இல்லாமல் தூள் தூளாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் 2 பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதில் ஒன்று கஷ்டம், இன்னொன்று இன்பம். என் தங்கமே, இன்பங்கள் கிடைத்த நாட்களை மறந்து கஷ்டங்கள் கிடைத்த நாட்களை மட்டுமே நினைவில் வைத்து கொள்வது தவறான விஷயம் அல்லவா? இனிமேலாவது இன்பங்கள் கொடுத்த நாட்களை அதிகமாக நினைவில் வைத்து கொண்டு இந்த கஷ்டங்களுக்கு பிறகுதான் அந்த இன்பம் வந்தது என்பதை நீ நினைவில் வைத்திருந்தால் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷம் சந்தோஷம் என்று ஒவ்வொரு முறை நான் சொல்லும் பொழுதும் என் பிள்ளையின் மனதிற்குள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த இன்பத்தை நான் நிச்சயமாக அறிவேன்.
என் குழந்தையே, அம்மா எனக்கு இது ஒன்றை மட்டும் நிரந்தரமாக கொடு தாயே என்று நீ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை உனக்கு இந்த வருடத்தில் நான் நிரந்தரமாக கொடுக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய பெயரின் முதல் எழுத்து இன்று உனக்கு சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? கடந்து வந்த கஷ்டங்கள் ஏராளம், நீ சந்தித்த துரோகங்கள் ஏராளம். அதிக அன்பை கொடுத்தவர்களே அதிக அளவு ஏமாற்றத்தையும் கொடுத்தார்கள். நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கெட்டவர்களாக உன் முன்னால் நின்றார்கள். கெட்டவர்களாக நினைத்தவர்கள் எல்லாம் நல்லவர்களாக உன் முன்னால் காட்சி கொடுத்தார்கள். ஆபத்தில் ஓடி வந்து உதவி செய்தார்கள் நீ எதிர்பார்க்காதவர்கள். இப்படியெல்லாம் கடந்து வந்த உன் வாழ்க்கை இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகளை எல்லாம் களைந்தெடுத்து உண்மையான உறவுகளை தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டு எது உன் வாழ்க்கைக்கு சரி, எது உன் வாழ்க்கைக்கு தவறு என்பதனை புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, இது ஒன்று புரிந்தால் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு வெளியேறிவிடும். சுற்றி இருப்பவர்களினுடைய மனநிலையை உணர்ந்து கொள்ள முடியாமல் தான், என்ன நினைத்து பேசுகிறார்கள் என்று தெரியாமல் தான் நீ குழம்பி தவித்தாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய குழப்பத்திற்கு மிக பெரிய தீர்வை இந்த ஆண்டு உனக்கு கொடுக்கப் போகின்றது. அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நான் சொல்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிறைவேறி இந்த ஆண்டின் முடிவில் எனக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்வாய். இது உன் தாயானவள் என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தை, நீ நினைத்ததையெல்லாம் அடைகின்ற தூரத்தில் இருந்தும் அடைய முடியாமல் தவித்து நின்றாய். எல்லாவற்றிற்குமாக உனக்கு ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கி இனி உன் வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்திருக்கின்றேன். நல்லதை உன் கைகளில் கொடுத்து கெட்டதை உன்னை விட்டு விலக்கி வைக்கப் போகின்றேன். ஆரம்பத்தில் உனக்கு அது காயங்களை கொடுத்தாலும் போக போக இதுதான் உன் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்வாய். எது நிரந்தரம், எது நிரந்தரமற்றது என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை நல்லபடியாக இந்த ஆண்டை நீ வாழ்வாய். உனக்கென்று இருக்கின்ற பல மனக்கசப்புகள் நீங்கி யாரோடு மனஸ்தாபங்கள் உனக்கு அதிகமாக இருந்ததோ ஒன்று அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். இல்லை, அவர்கள் உன்னை விட்டு ஒரே அடியாக தூரம் விலகிச் சென்று விடுவார்கள். எதுவாக இருந்தாலும் அது சந்தோஷமே என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது உன் தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்காக ஏற்படுத்தி கொடுத்திருப்பது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லதற்கு என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதிற்குள் செய்கின்ற செயலின் மீது எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து ஒரு அடி கூட நீ பின்வாங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாய் என்பதை மட்டும்தான் நான் அதற்கு கைமாறாக உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன். உறுதியான விஷயம் உன்னை வந்து சேரும். நிலையற்ற விஷயம் உன்னை விட்டு விலகிச் செல்லும். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இந்த வருடத்தை நீ தொடங்கு. உன்னுடைய தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகின்றேன். நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். தீயவற்றை உன்னை விட்டு விலக்கி வைக்கின்றேன். எல்லாம் உனக்கு சரி என்று தோன்றும். எப்பொழுது தெரியுமா? இந்த வராகி என்னை காணும் பொழுது. என்னை காண்கின்ற பாக்கியமும் உனக்கு இந்த ஆண்டில் கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் காணாத ரூபத்தில் என்னை காண்பாய். இந்த தாயானவளின் அன்பை முழுமையாக புரிந்தும் கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.